Hello friends, welcome to Learners Forum. இப்போ நம்ம next parameterஆன design equations பத்தி பார்க்கலாம். So generally lower cutoff frequency conditionல நமக்கு positive value கிடைக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி filter typeலயே பார்த்திருந்தோம். So அதை வச்சு நம்ம equate பண்ணும்போது j into omega 1 L1 divided by 1 minus omega 1 square L1 C1 is equal to plus j of 2 times of R0 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஈக்குவேட் பண்ணிக்க போது ரெண்டு பக்கமே j இருக்குது. அதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா 1 L1 is equal to 2R0 into இதை இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ 1 minus omega 1 square L1 into C1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா it is equal to 2R0 into 1 minus omega 1 square divided by L1 C1 க்கு பதிலா omega naught square அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ L1 வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம், which is equal to twice the value of R0 into and அது போக ஒமேகா நாட் ஸ்கொயருக்கு பதிலாக ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன்ட் வேல்யூ நமக்கு இங்கே ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 டிவைடட் பை ஒமேகா 1 ஒமேகா 2 அப்படின்னு ரெடியூஸ்டாக கிடைக்கும். ஸோ இதில் அகெயின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. ஜென்ரல் ஃப்ரீக்வன்சியில் நம்ம எழுதணும் அப்படின்னா 2R0 இன்ட்டு 2 பை இன்ட்டு F2 மைனஸ் F1 டிவைடட் பை 4 pi square F1 F2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா L1 which is equal to R0 into F2 minus F1 divided by pi into F1 F2 அப்படின்னு நமக்கு L1 உடைய வேல்யூ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் L1 வேல்யூவை கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ மற்ற பேராமீட்டர்ஸை நம்ம இதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம். Frequency of resonance in series arm எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா F0 is equal to 1 by 2 pi into square root of L1 C1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து F0 ஸ்கொயர்டு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணும்போது 1 by 4 pi square L1 into C1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு C1 அப்படிங்கிறது தான் unknown value. ஸோ C1 is equal to 1 divided by 4 pi square F0 ஸ்கொயர் L1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் F0 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், F1 இன்ட்டு F2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் L1 உடைய வேல்யூவை நம்ம இதுக்கு முன்னாடி தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவும் இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C1 is equal to 1 divided by 4 pi square F1 F2 into L1 value R0 into F2 minus F1 divided by pi into F1 F2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 divided by 4 pi இங்கே pi கேன்சல் ஆகிடும் அண்ட் F1 F2 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் R0 into F2 minus F1 அப்படின்னு நமக்கு C1 உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ செகண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு L1 C1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு L2 C2ஓட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். R0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L1 டிவைடட் பை C2 அப்படின்னு நம்ம டிசைன் இம்பிடன்ஸாக கேல்குலேட் பண்ணும்போது இந்த ரிசல்டன்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு R0 தெரியும், L1 தெரியும், C2 மட்டும்தான் unknown. ஸோ C2 is equal to L1 divided by R0 squared அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், which is equal to 1 by R0 square into L1 value ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா R0 into F2 minus F1 divided by pi into F1 into F2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு R0 நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா C2 which is equal to F2 minus F1 divided by pi R0 into F1 F2 அப்படின்னு நமக்கு நெக்ஸ்ட்டு C2ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அகெயின் டிசைன் இம்பிடன்ஸ் R0 ஸ்கொயரை L2 by C1 அப்படின்னு கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் L2 அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது அன்னோன் வேல்யூவாக இருக்குது. ஸோ L2 is equal to R0 ஸ்கொயர் C1. ஸோ R0 ஸ்கொயர் C1 வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா 1 by 4 by R0 into F2 minus F1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஸோ R0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ simplified value of L2 is equal to R0 divided by 4 pi into F2 minus F1. ஸோ நமக்கு தேவையான L1, L2, C1, C2 வேல்யூஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டருடைய டிசைன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்ஸ் எல்லாமே வச்சு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டிசைன் அ ப்ரோட்டோடைப் பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர் இஃப் R0 is equal to 400 ohms and cutoff frequency are 1250 Hz and 2000 Hz. ஸோ ப்ரோட்டோடைப் பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டரை நம்ம டிசைன் பண்ணணும். அதாவது டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா L1, C1, L2 and C2. ஸோ இந்த வேல்யூஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் வைஸாக நம்ம பார்த்துருப்போம். அதை ட்ரா பண்ணி L1, C1 வேல்யூஸை வச்சு அகெயின் அங்கேயும் நம்ம ஃபர்தராக சீரீஸாக இல்லை பேரலாக அப்படிங்கிறத பொறுத்து டிசைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராப்ளமுடைய அவுட்லைன். ஸோ இதில் இந்த வேல்யூஸை நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு L1உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ R0 இன்ட்டு F2 மைனஸ் F1 divided by pi into F1, F2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ R0 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 400 ohms into F2 வேல்யூ 1250, 2000 அப்படிங்கிறது F1 and F2ஓட வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2000 minus 1250 divided by pi into 1250 into 2000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 38.19 அப்படின்னு நமக்கு மில்லி ஹென்ரியில் L1உடைய வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ C1 கேல்குலேட் பண்ணிக்கலாம், which is equal to 1 by 4 pi R0 into F2 minus F1, which is equal to 1 divided by 4 pi into R0 value 400 into F2 value 2000 minus F1 1250. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.26 மைக்ரோஃபாரட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான L2, C2 வேல்யூஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா L2உடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் which is equal to R0 divided by 4 pi into F2 minus F1. ஸோ இதில் R0, F2, F1க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா R0 ஸ்கொயர் is equal to L2 divided by C1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு தேவையான L2 can be written as R0 square into C1. ஸோ R0உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 400 ஸ்கொயர் அண்ட் C1 வேல்யூவை நம்ம இப்போ தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 0.26 into 10 power minus 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா L2 வேல்யூ நமக்கு கிடைக்கும், which is equal to 42.4 மைக்ரோ ஹென்ரி. அதே மாதிரி இப்போ C2 வேல்யூ லாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதுக்கும் நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபார்முலா F2 minus F1 divided by pi R0 into F1, F2, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருக்க ஃபார்முலா. இல்லை அப்படின்னா அகெயின் நம்ம டிசைன் இம்பிடன்ஸோட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். R0 ஸ்கொயர் is equal to L1 divided by C2 அப்படின்னு. ஸோ இதிலிருந்து C2 is equal to L1 by R0 ஸ்கொயர். L1 வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ணியிருந்தோம், 38.19 அப்படின்னு into 10 power minus 3 divided by R0 வேல்யூ 400 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான C2 வேல்யூ வந்து கிடைக்கும், which is equal to 0.23 மைக்ரோஃபாரட். ஸோ நமக்கு தேவையான L1, C1, L2, C2 எல்லாத்தையுமே இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. பேசிக்காக ஒரு பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டரை எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி L1, C1, L2, C2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டரை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 4 different types of filter and அதனுடைய டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இன்றைக்கி பார்த்து இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.